அர்ச்சனா அப்படிங்கிற பெயருக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற பலன் சொல்லுங்க சார். அர்ச்சனாங்கிற பேர் உள்ளவங்களுக்கு 2 எழுத்துமே ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்து 2மே ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வரும்போது நான் குறிப்பாக சொல்கிறது, இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சுட்டாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. நிச்சயமாக அந்த குறிக்கோள் இயற்கையால் அருளப்படும். நிச்சயமாக அது சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் 2 பக்கமும் ஏங்கிற எழுத்து வரும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்த்தி அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை தகப்பனார் மூலமாக பெறக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்க ஒரு வெற்றிகரமாக இருப்பாங்க. ஜோதிகா இவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2மே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூரிய ஆதிக்கம் கொண்ட எண்கள் அப்படிங்கிறதுனால இவங்க அது குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக பெரிய குடும்பமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுறது நல்லது. இலக்கியா அப்படிங்கிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான தன்மைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. செல்வம் இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல். தன்னுடைய வாழ்க்கையில் அறிவு திறமையால் முன்னேற்றம் அடைகிறவங்களா இருப்பாங்க. நந்தினி அப்படிங்கிறவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழல்கள், உறவு முறைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு உறவு முறைகளில் தான் இவங்க இருப்பாங்க. காரணிங்கிறது 2 விதமான எழுத்துக்கள் ஆரம்பிக்கும். டீங்கிற எழுத்துலேயும் ஆரம்பிக்குது, டீல எழுத்துலேயும் ஆரம்பிக்குது. இந்த டீல எழுத்துக்கள் ஆரம்பிச்சதுனாக்க ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போல்டான ஆட்களாக இருந்தால் தான் இவங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். மனோ ரீதியாக இவங்க தன்னுடைய போல்ட்னஸை வளர்த்துக்கணும். அதே இடத்துல டீங்கிற எழுத்துல ஆரம்பிச்சது அப்படின்னாக்க பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள். பெண்களுடைய பெயர்களை வைத்து நம்ம அவங்களுக்கான ஒரு புது பலன் நம்ம கொடுத்துட்டு வந்தோங்க சார். அது நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதோடைய அடுத்த சீரீஸாக இந்த வீடியோ இருக்க போதுங்க சார். முழுக்க பெண்கள் பெயர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்குங்க சார். அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பெயர் என்னவா இருக்குன்னா, அர்ச்சனா அப்படிங்கிற பெயருக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற பலன் சொல்லுங்க சார். அர்ச்சனாங்கிற பேர் உள்ளவங்களுக்கு 2 எழுத்துமே ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்து 2மே ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வரும்போது நான் குறிப்பாக சொல்கிறது, இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சுட்டாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. நிச்சயமாக அந்த குறிக்கோள் இயற்கையால் அருளப்படும். நிச்சயமாக அது சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் 2 பக்கமும் ஏங்கிற எழுத்து வரும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தகப்பனார் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூரணமான ஒரு ஒத்துழைப்பு அல்லது பூரணமான நெகட்டிவிட்டி 2மே நடக்கும். இது 2மே ஞாபகத்தில் வச்சுக்கணும். எது நல்லதை கொடுக்குதோ அதுவே கெட்டது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தகப்பனார் ஒரு உதவிகரமாக இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கலாம். ரொம்ப நார்மல் தகப்பனாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்க திருமண வாழ்க்கையில் ஆஃப்டர் மேரேஜ் விரும்பி திருமணங்கிறத விட இவங்க இயல்பாக அமையக்கூடியது தெரிஞ்சவங்களை திருமணம் பண்ணுறது. உறவுகளை பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே தெரிஞ்சவங்கள தான் திருமணம் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கனாக்கா விரும்பி திருமணம் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி அரேஞ்சு மேரேஜாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசு உத்தியோகங்கள், அரசு நிர்வாகங்களுக்கு ஏற்றவங்களும் அந்த எக்ஸாம் எழுதுனாங்கனாக்கா நிச்சயமாக அரசு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. சந்தோஷகரமான திருமணங்களும் உண்டு. ஓவியா அப்படின்னு பேர் வச்ச நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? ஓவியா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா விதமான தன்மைகளுக்கும் இது ரெடியாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. மிகப்பெரிய செல்வ நிலை கிடந்தாலும் அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அக்காமடேட் வித் சிச்சுவேஷன்ஸுங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நல்ல ஒரு படிப்பாளிகளாக இருப்பாங்க. படிக்கலைனாலும் ஒரு பரவாயில்ல, நான் அவருடைய வாழ்க்கையில் மனதுடத்தினால இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. நிச்சயமாக ஒரு அரசு சம்மந்தப்பட்டது தகப்பனார் மூலமாக வரக்கூடிய விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லது மிகப்பெரிய தகப்பனார் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் இவங்களை சந்திப்பாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ஆன்மீக துறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜோதிகா இந்த பெயருக்குடைய நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? ஜோதிகா இவங்க பார்த்திங்கனாக்கா 2மே பார்த்திங்கனாக்கா ஒரு சூரிய ஆதிக்கம் கொண்ட எண்கள் அப்படிங்கிறதுனால இவங்க அது குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக பெரிய குடும்பமாக இருக்கும். இவங்க குடும்பம் ஒரு 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 குடும்பம்னா ஒரு அப்பா அம்மா சகோதரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு முழுமையான ஒரு குடும்பமாக இருக்கும் உங்களுடைய குடும்பம். ஸோ இவங்களுடைய தகப்பனார் ஒரு நல்ல முறையில் இவங்களை வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இவங்களுடைய அப்பா அம்மா அவங்க மிகப்பெரிய ஒரு நல்லவங்களாக இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே அவங்க அமைச்சு கொடுக்கறதுனால இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களே சிறப்பாக அமைச்சக்கூடிய தன்மை உடையது. அதே போல் பார்த்திங்கன்னா அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுறது நல்லது. ஒரு நல்ல திருமணம் அமைக்கக்கூடிய வாழ்க்கைகளும் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக இவங்க வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்கும். சாருமதி அப்படின்னு பேர் வச்ச நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? சாருமதி அப்படிங்கிற எழுத்து பேர் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு படிப்பின் மூலமாக நிச்சயமாக ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களை அடையாளம் என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்களுடைய படிப்பும் இவங்களுடைய வேலையும் தான் இவங்களுக்கு அடையாளமாக இருக்கும். படிப்பும் வேலையும் தான் இவங்களுடைய அடையாளமாக இருக்கிறதுனால இவங்க நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தன்மை அடைஞ்சிருவாங்க.
இதை விட்டுட்டு இவங்க வந்து இது யாருக்காகவாவது இந்த இடத்தை வந்து நம்ம தியாகம் பண்ணணும், ஒரு திருமணத்துக்காகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ தன்னுடைய தியாகத்தை ஏற்படுத்திட்டு, அதாவது படிப்பை விட்டு கொடுத்துட்டு வேலையை விட்டு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது தங்களுடைய அடையாளத்தையே ஆகும். அதனால் இவங்க அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தங்களுடைய அடையாளத்தை எப்பயும் இழக்கக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையும் படிப்பும் தான் அடையாளம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கனாக்கா தொழிலுக்கு ஏற்றது கிடையாது, பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் ஏற்றது கிடையாது. ஸோ அதில் போய் விஷப்பரிச்சை எதுவும் செய்து பார்க்க வேண்டாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் கன்சல்டிங் தொழில்கள், மாத சம்மந்தப்பட்ட வேலை, மாத அடிப்படையில் உள்ளது, ஒர்க்கிங் சம்மந்தப்பட்டது, ஒர்க்கிங் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக இருக்கும். ஆர்த்தி அப்படின்னு பேர் வச்ச நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆர்த்தி அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து தகப்பனார் மூலமாக பெறக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்க ஒரு வெற்றிகரமாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் பூர்வீக இடத்துல எங்கே இருக்காங்களோ அதை விட்டு விலகி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரே இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக ஒரு பூர்வீகமாக ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, பூர்வீகமாக ஒரு இடத்துல இருக்காங்க, மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட படிப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா பூர்வீக இடத்தை விட்டு படிப்படியாக மேலே ஏறி வெளிநாடுகளுக்கு கடைசி காலத்தில் வெளிநாடுகளில் கழிக்கக்கூடிய ஒரு பூர்வீக இடத்துலேருந்து வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இலக்கிய அப்படின்னு பெயர் வைத்த நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? இலக்கியா அப்படிங்கிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான தன்மைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. செல்வம் இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல். இந்த செல்வம் இவங்களுக்காக போய் தேடி சேரக்கூடிய செல்வம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அறிவுத்திறமையால் முன்னேற்றம் அடைகிறவங்களாக இருப்பாங்க. படித்த படிப்பு அதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் வாழ்க்கையில் உடல் உழைப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகலாம் போட்டு இவங்க சம்பாதிக்க வேண்டிய சூழல் இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரெயின் மூலமாக ஒரு பெரிய நிறுவனங்களையே உட்கார்ந்த இடத்துலேயே நடத்தக்கூடிய ஒரு தன்மையுடையவங்களாக இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. சந்தியா அப்படின்னு பேர் வைத்த நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தியா அப்படிங்கிற போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் நம்ம சொல்கிறது இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய அது கர்ம ரீதியான எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது. இந்த கர்ம ரீதியான எழுத்துக்கள் நம்ம எதுக்காக குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சந்தியாங்கிறவங்களுக்கு பொதுவாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்மாக்களை கழிக்கக்கூடிய பிறவியாக தான் இருக்கும். இது நல்லதையே கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும். அந்த வெற்றி எப்படி கிடைக்கும், அந்த செல்வம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புன்னு அடையாளமாக அது இருக்கும். அந்த பொறுப்புங்கிறது தலையில் இருக்க ஒரு முள்கிரீடமாக தான் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எது நல்லது நடந்தாலும் இவங்களுக்கு அது ஒரு வரமே சாபமாகும், சாபமே வரமாகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக லேட்டானாலும் மேரேஜ் ஒரு நல்ல முறையில் அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லதுன்றது என்னுடைய கருத்து. சித்ரா அப்படின்னு பேர் வைத்த நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சித்ரா அப்படிங்கிறவங்களுக்கு படிக்கும் சம்மந்தப்பட்ட வேலைகள். இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், வீட்டிலேயே இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போயிடணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்க வாழ்க்கையே ஒரு குறைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் படிக்கணும், படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடணுங்கிறது தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு விழிமோட்சம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. கல்பனா அப்படின்னு பெயர் வைத்த நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? கல்பனாங்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேங்கிற எழுத்து கர்ம ரீதியான குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது. கர்ம ரீதியான குறைபாடுகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இவங்க கடைசி வரைக்கும் உழைச்சி இந்த ஓடா போனவங்கன்னு ஒரு பழமொழி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவங்க. ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ம ரீதியான எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய மனோரீதியான குறைபாடுகள் நிறையாவே இருக்கும். இவங்க என்ன தான் பொசிஷனில் ஏறினாலும் இறங்கினாலும் மனோரீதியாக ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சது நடக்கலை, ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்க முடியலைங்கிற ஒரு குறைபாடு நிச்சயமாக இருக்கும். பட் அதையும் கடந்து இவங்க சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக நல்ல நன்மையை தரக்கூடியவங்களாக நிச்சயமாக இருப்பாங்க. வைஷ்ணவிங்கிற பெயரை வைத்த நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? வைஷ்ணவிங்கிற பேர் ஆரம்பத்துலேருந்து நிறைவு வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு செல்வந்த நிலையுள்ள வாழ்க்கை. இவங்களை பொறுத்த வரைக்கும் உடை உறக்கம் எந்த விதத்திலும் குறைபாடு இருக்காது. இவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். இவங்களுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய லக்ஸுரி கார்ஸ், லக்ஸுரி லைஃபை நிச்சயமாக உண்டு. தீபான்னு பேர் வச்ச நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? தீபாங்கிற பேர் வச்சவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவர்ஃபுல்லான தன்மையுடையவங்க மட்டும்தான் இதில் சர்வைவ் ஆவாங்க. இதில் லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோ ப்ரொஃபைலாக ஒரு பயந்த தன்மையுடையவங்களுக்கு வாழ்க்கை சிறக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் போல்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ போல்டாக இருக்கிறதுக்கு பழகிங்க. போல்டாக இருந்தீங்கன்னாக்கா மற்ற விஷயங்கள், தைரிய விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா மற்ற விஷயங்கள் தானே தேடி வரும். பூர்ணிமாங்கிற பெயர் வச்ச நம்பர் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? பூர்ணிமாங்கிறது பார்த்தீங்கன்னா கர்ம ரீதியான எழுத்துன்னு சொல்லக்கூடியது. இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று தகப்பனார் நல்லா இருக்கணும், அல்லது
வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா இருக்கணும். 2 தான் நடக்கும். தகப்பனார் நல்லா இருந்தாருன்னா வரக்கூடிய மாப்பிள்ளைகளில் வந்து ஒரு சுமாரான மாப்பிள்ளை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தகப்பனார் வந்து சுமாரானவர் தான், ஒன்றும் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, தனக்கு உதவியாக இல்லைன்னா வரக்கூடிய மாப்பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அனு, அனுஷ்யா இந்த பெயர் வைத்த நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? அனு, அனுஷியாங்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து தகப்பனார் மூலமாக கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். அனு, அனுஷியாங்கிறவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அரசாங்க ரீதியான ஒரு படிப்புகள், அதே போல் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு குறிக்கோளை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அந்த குறிக்கோள் நிச்சயமாக ஆற்றப்படும். அது எந்த குறிக்கோளாக கூட இருக்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சியில் சாதிக்கணும், இல்லை அரசியலில் சாதிக்கணும், அரசு சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு பூரணமான வெற்றி ஆற்றப்படும். பவானிங்கிற பெயர் வைத்த பெண் எப்படி இருப்பாங்க சார்? பவானிங்கிறவங்க வாழ்க்கையில் வந்து எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையை தானே வந்து செதுக்கக்கூடிய சுயம்புன்னு சொல்லக்கூடியது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை படிப்பின் மூலமாக இல்லை, ஞானத்தின் மூலமாகவே இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு சின்ன குறைகள் இல்லாமல் இருக்காது, இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் கூட தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அந்த குறையையும் தன்னை போல் நீக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. தாரணின் பெயர் வைத்த பெண் எப்படி இருப்பாங்க சார்? தாரணிங்கிறது 2 விதமான எழுத்துக்கள் ஆரம்பிக்கும். டீங்கிற எழுத்துலேயும் ஆரம்பிக்குது, டீல எழுத்துலேயும் ஆரம்பிக்குது. இந்த டீல எழுத்துக்கள் ஆரம்பிச்சதுனாக்க, டி ஏபிசிடிங்கிற எழுத்துக்கள் ஆரம்பிச்சதுனாக்க இவங்க வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போல்டான ஆட்களாக இருந்தால் தான் இவங்க வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக இருக்கும். மனோரீதியாக வந்து இவங்க தன்னுடைய போல்ட்னஸை வளர்த்துக்கணும். ஒரு போல்ட்னஸ் வளர்ந்ததுன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே இடத்துல டீங்கிற எழுத்தில் ஆரம்பிச்சிது அப்படின்னாக்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த டீங்கிற எழுத்து நல்லதை கொடுக்கும். இதே பணக்காரர் குடும்பத்தில் பிறந்து இந்த டீங்கிற எழுத்தில், அதை தமிழ்நாடு இந்த டீ எழுத்தில் வச்சிங்கனாக்கா அது சிறப்பாக இருக்காது, வறுமை நிலையை குறிக்குங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து 2 விதமான நிலைகளையும் அந்த பேர் ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஏழ்மையில நிலைமையில் இருக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு தாராளமாக டீயில் ஆரம்பிக்கிற மாதிரி தாரணிங்கிற பேர் வைங்க, சிறப்பாக இருக்கும். பின்னாடி செல்வநிலை அடையும். அதே மாதிரி செல்வநிலையில் உள்ளவங்க தயவு செய்து இந்த பேரை வைக்க வேண்டாம், பின்னாடி வறுமை நிலை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நந்தினி அப்படிங்கிற பெயர் வைத்த நபர் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? நந்தினி அப்படிங்கிறவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழல்கள், உறவு முறைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்க மிகப்பெரிய ஒரு உறவு முறைகளில் தான் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடைசி காலத்தில் மட்டும் கொஞ்சம் ஊரை விட்டு வெளியில் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் விடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்துலேருந்து நிறைவு காலம் வரைக்கும் அவங்க ஊரில் தான் இருப்பாங்க, சொந்த உகாரங்கள் மத்தியில் தான் இருப்பாங்க, உறவு முறைகளில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் மட்டும் கொஞ்சம் வெளியேறி வெளிப்புற சூழலில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றபடி வந்து இருக்கிற வரைக்கும் நல்ல வாழ்க்கை உண்டு, கண்டிப்பான வாழ்க்கை உண்டு. தேன்மொழி அப்படின்னு பெயர் வைத்த நபர் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தேன்மொழி அப்படிங்கிறது டீங்கில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு இயல்பாக பார்த்திங்கன்னா வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குழந்தை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக இந்த பேரை வைக்கலாம். பிற்கால வாழ்க்கை மிகப்பெரிய செல்வ நிலைக்கு மாறும். செல்வந்தர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பேர் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். காயத்ரி அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? காயத்ரி அப்படிங்கிறவங்க ஞானவான்கள்னு சொல்லக்கூடியது, ஞானிகளாக இருக்கக்கூடியவங்க, ஸ்பிரிச்சுவல் லெவலில் இருக்கக்கூடியவங்க, எல்லா விதமான விஷயங்களையும் வந்து பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஞான மார்க்கமாகவே இருக்கும். எதை சம்பாதிச்சோம், எதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஞான வாழ்க்கையில் தான் இவங்க இருப்பாங்க. அதில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. சின்ன லெவல்லேருந்து ஒரு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும், பெரிய ஆட்கள் வரைக்கும் நல்லா பேசக்கூடியவங்க. இவங்க டீச்சராக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. டீச்சராக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வந்து உபதேசிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உள்ளவங்களாக இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. கனிமொழி அப்படின்னு பெயர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? கனிமொழி அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நிவர்த்தி செய்ய முடியாத குடும்ப பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடும்ப பிரச்சனைகளில் இவங்க நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய ஒரு செயல்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிம்மதி, ஒரு சில விஷயங்களில் மன நிம்மதிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. எவ்வளோதான் செல்வங்கள் இருந்தாலும், ஞானங்கள் இருந்தாலும், ஆள்படை அன்புகள் இருந்தாலும் கூட சில குறைகளை இவங்களால் நீக்கிக்கவே முடியாது. இயல்பாகவே அது வந்து இருக்கும். ஸோ இது வந்து இதை தவிர்த்து மற்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும், அடுத்தவங்களுக்கு நட்பு வட்டாரத்துக்கு உதவி செய்கிறதாகட்டும் எல்லாமே சிறப்பாகவே செய்வாங்க. ஒரு நல்ல மனிதர்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சந்திரிகா அப்படின்னு பெயர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? சந்திரிகா அப்படிங்கிறவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இது 2ம் போயிடணும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நம்ம படித்தோம் படிக்காமல் வீட்டிலே இருக்கோங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் ஒரு வெறுமை நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக அந்த வெறுமை நிலைங்கிறது தன்னுடைய வாழ்நாளை பாதிக்கக்கூடிய அளவில் கூட அது இருக்கலாம். ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த தொழில் வேலைக்கு ஓடி போயிடணும், வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. சுகன்யா அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? சுகன்யா அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஒரு தன்மையுடையவங்களாக இருப்பாங்க.
ஒரு நல்ல படிப்பு படித்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தானே நம்ம சொல்ல முடியும். படிப்புக்கேற்ற ஒரு தகுதிக்கேற்ற ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்குமாங்கிறதுல மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக படித்தவங்களாம் நிச்சயமாக பெரிய வேலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த வேலைக்குரிய விஷயமே கிடைக்காது. படித்தது ஒன்று, செய்கிற வேலை ஒன்றுமா இவங்க வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணுறதை ரொம்ப விரும்புவாங்க. அதை தவிர்த்து அரேஞ்சு மேரேஜை தான் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸபிளாக நான் சொல்லுவேன். கௌசல்யா அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? கௌசல்யா அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து ஒரு படிப்பு சார்ந்த தொழில்கள் நிச்சயமான ஒரு வெற்றி, கடைசி வரைக்கும் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு சூழல். குடும்ப பிரச்சனையில் பார்த்திங்கனாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கலான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரேஞ்சு மேரேஜுங்கிற காலத்துக்காட்டிலும் வீட்டுக்கு உகந்து அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு விருப்ப திருமணத்தை பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க வாழ்க்கையும் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் நிச்சயமாக இருக்கும். ரோஜா அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? ரோஜா அப்படிங்கிறவங்க எப்போயுமே நீங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு வியாபாரத்துறையில் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. இவங்க படிக்கக்கூடிய தொழில்கள் பார்த்திங்கனாக்கா காமர்ஸ், எம்காம் மாதிரியோ ஒரு எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இயல்புலேயே பார்த்திங்கன்னா வியாபாரத்துறை சம்மந்தப்பட்டதுனால அவங்க அது சம்மந்தப்பட்ட படிப்புகள், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரியான படிப்புகளை படிச்சுட்டு அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஈடுபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. வியாபாரத்துறை இவங்களுக்கு ஏற்றது. திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அஸ்வினி அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? அஸ்வினிங்கிறவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய உதவி நிறையா கிடைக்கும், அல்லது அப்பாவோட உதவி சுத்தமாக கிடைக்காது. ரெண்டுமே இருக்கும். அதாவது தீவிரமான ஒரு நல்ல ஒரு உதவி, அதாவது வேணும் வேணாங்கிற சொல்கிற உதவி, அல்லது சுத்தமாக லோ லெவல் ஒன்றுமே அந்த மாதிரியான ஒரு ஃபாதரோ அல்லது பூர்வீக சொத்தோ இவங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வந்து படிப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எக்ஸாம்ஸில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல முறையில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானங்கள் அடைஞ்சு வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சுதா அப்படின்னு பேர் வைத்தவர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? சுதாங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த தொழில்கள், படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க வந்து படிப்பு என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் கிடைக்கக்கூடிய வேலைகள் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எப்போவுமே வந்து எது வந்து உங்களுக்கு இவங்க மனசுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த படிப்புகளை படித்தா பிற்காலத்தில் ஏதாவது தொழில்கள் செஞ்சு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நல்லபடியான ஒரு உதவிகளை கொடுக்கும். கல்யாணி அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? கல்யாணி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கனாக்கா தன்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, தன்னுடைய பூர்வீக குடும்பத்தான் பிறந்து திருமணமாகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை, தான் திருமணமாகி வாழுகின்ற வாழ்க்கை, அதற்கு பிறகு குழந்தைகளுடைய வாழ்க்கை, இந்த 3 விதமான செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செக்ஷனில் உங்களுக்கு ஒரு குடும்ப சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் நிச்சயமாக காணப்படும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் ரொம்ப உதவிகரமான ஒரு தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புடையவர்களாகவே இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறைபாடுகள் தவிர்க்க முடியாது, அதை ஏற்றுக்கிட்டா வேணுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. நித்யா அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? நித்யா அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து இவங்க செவ்வாய்த்தன்மை உடையவங்க. அதனால் இவங்க வந்து செவ்வாய்த்தன்மையுடைய படிப்புகளான மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள், காவல்துறை சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் தொழில்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ படிக்கும்போதே இது சம்மந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. நட்பு ரீதியாக பார்த்திங்கனாக்கா நண்பர்களுக்கு உதவி, தனக்கு இல்லைனாலும் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிற்கால வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை ரெண்டுமே சிறப்பாகவே இருக்கும். அதனால் எந்த விதமான கவலையும் இவங்களுக்கு தேவையில்லை. போனா அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? போனா அப்படின்னு பேர் வச்சவங்க இவங்க வந்து ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சுயம்புவாக தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய உதவியை நாட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி கேட்டால் நம்ம வந்து கொஞ்சம் தாழ்வாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு தானே முயற்சி பண்ணி தானே உயர்வெடுத்து தானே வேலையை சேரிக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சம்பாத்தியத்துலேயும் பார்த்திங்கனாக்கா தன்னை போலவே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் படாமல் நம்மளுடைய பிடிச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இவங்க வந்து வாழ்க்கையை நடத்திக்கிருப்பாங்க. இவங்க இருக்கிற இடமே தெரியாது, ஒரு அமைதியான குடும்பமாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மனதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு குறைபாடு வந்து மனதில் ஏற்படக்கூடிய சூழல் எப்படியாவது ஒரு குடும்பத்தில், அப்பா குடும்பத்திலேயோ அல்லது தன்னுடைய குடும்பத்திலேயோ தன்னுடைய குழந்தைகள் குடும்பத்திலேயோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதை மட்டும் கடந்து வந்துட்டாங்கன்னா போதுமானது.
கோமதி அப்படின்னு பேர் வைத்த நபர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? கோமதி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக சொல்கிறேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போயிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்கள் தன்னை போல் தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது நல்லது. பொதுவாக டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸு, பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்க் வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு உகந்தது. இதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயங்களுக்குமே ஒரு கீன்னு ஒன்று இருக்குது. அந்த கீ இவங்களுக்கு வேலைக்கு போகிறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டாங்கன்னா மற்ற விஷயங்கள் சால்வ் ஆகிடும். அந்த வேலைக்கு போகலைன்னா மற்ற விஷயங்கள்லாம் சூழ்ந்து வந்துடும். அதிலே இவங்க மூழ்கக்கூடிய சூழலும் உண்டு. வியாபாரத்துறை இவங்களுக்கு ஏற்றது கிடையாது. மாத சம்பளம், அடிமை தொழில் தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்கள் பெயர்கள் பற்றி ஒரு விலாவாரியான பதிவாக அமைந்திருக்கும் சார். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்.